பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, மேக்கப் நிறங்களை தேர்ந்தெடுப்பது, பிறந்த நாள் கொண்டாட்ட யோசனைகள், இவற்றுக்கெல்லாம் இப்போது 11 வயதினர் யாரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் தெரியுமா? AI இடம்தான். தற்போது 11 வயதினர்கள் AI சாட்பாடுகளை தங்கள் நண்பனை போல பயன்படுத்துகின்றனர். தினசரி வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தேகங்களுக்கும், தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கும், உணர்ச்சி பூர்வமான சமயங்களில் ஆதரவுக்கும் AI ஒரு நம்பகமான துணையாக மாறிவிட்டதாக 11 வயதினர் கூறுகிறார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த காமன் சென்ஸ் மீடியா நடத்திய புதிய ஆய்வின்படி 70% அதிகமான 11 வயதினர் AI துணைகளை பயன்படுத்துகின்றனர். ஆய்வில் பங்கேற்ற 31% பேர் AI சாட்பாடுகளுடனான உரையாடல்கள் உண்மையான நண்பர்களுடன் பேசுவதை விட திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் 33% பேர் முக்கியமான தனிப்பட்ட விஷயங்களை AI-யுடன் விவாதித்துள்ளனர். இத்தகைய போக்கால் சமூக உறவுகள் பாதிக்கப்படலாம், தனிமை பெருகி மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடும் என்ற கவலைகளும் எழுந்துள்ளன. AI-ஐ அதிகமாக சார்ந்திருப்பதால் இளம் வயதினரின் படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் சமூக திறன்கள் பாதிக்கப்படலாம் என்று ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். AI ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றாலும் அது மனித உறவுகளுக்கு மாற்றாகாமல் துணை கருவியாகவே இருக்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஈரான் நாட்டின் 22 மாகாணங்களின் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டதுடன் 4 மாகாணங்களில் பணி நேரம் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழலில் அங்குள்ள பல்வேறு மாகாணங்களில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டில் கடுமையான தண்ணீர் மற்றும் மின்சார பற்றாக்குறை உருவாகியிருப்பதால் 22 மாகாணங்களில் அரசு அலுவலகங்கள் முழுவதுமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மார்க் சுகர்பர்கின் மெட்டா நிறுவனம் AI தொழில்நுட்பத்தில் மிக திறமையான 44 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியுள்ளது. மார்க் சுகர்பர்கே நேரடி தேடல் மூலம் இக்குழுவை உருவாக்கியுள்ளார். ஓபன் AI, ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளில் இருந்த திறமைசாலிகளை மிக அதிக ஊதியம் கொடுத்து இக்குழுவில் மார்க் சுகர்பர்க் சேர்த்துள்ளார். இவர்களின் ஆண்டு ஊதியம் 80 கோடி ரூபாய் முதல் 800 கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் 50% பேர் சீனர்கள் ஆவர். 75% பேர் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் ஆவர். 75% பேர் ஓபன் AI, டீப் மைண்ட், ஸ்கேல் ஆகிய நிறுவனங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். திரபத் பன்சல், ஹம்சத் சையத் ஆகிய இருவர் மட்டுமே இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது. AI துறையில் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு உலகின் முன்னணி நிறுவனமாக மாற மெட்டா திட்டமிட்டுள்ளது. அதற்காகவே இந்த திறமைசாலிகள் குழுவை மார்க் சுகர்பர்க் உருவாக்கியுள்ளார். அமெரிக்காவில் குழந்தை பிறப்பு வீதம் வரலாறு காணாத அளவு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் சராசரியாக 1.6 குழந்தைகளே இருந்ததாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. 1960களில் ஒரு பெண்ணுக்கு சராசரி குழந்தைகள் 3.5ஆக இருந்த நிலையில் தற்போது 1.6ஆக குறைந்துள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நீடிப்பதால் குழந்தை பிறப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு எடுத்து வருகிறது. ஏற்கனவே ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் மக்கள் தொகை குறைய தொடங்கியிருப்பதால் அதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை அரசுகள் எடுத்து வருகின்றன. ஹாங்காங் நீதிமன்றம் திருநர் சார்ந்து முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இதன்படி திருநர்கள் தங்கள் அடையாளத்திற்கு ஏற்ற கழிப்பறைகளை பயன்படுத்தலாம். ஹாங்காங்கில் இதுவரையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமே எதிர்பாலின கழிப்பறையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணாக பிறந்த ஆணாக மாறிய நபர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ரசல் கோல்மேன் பாலினத்துக்கு எதிரான கழிப்பறைகளை பயன்படுத்துவதை குற்றமாகும் பழைய விதிகளை ரத்து செய்து இந்த தீர்ப்பை வழங்கினார். இது தொடர்பான வழிமுறைகளை செயல்படுத்த அரசுக்கு ஓராண்டு கால அவகாசம் வழங்கியுள்ளார். நாள்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது உடல் நலனுக்கு மட்டுமல்லாமல் மனநலனுக்கும் பாதை அமைக்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிரபல மருத்துவ இதழான லான்செட்டில் வெளியான கட்டுரையில் தினசரி 7000 அடிகள் நடப்பது குறைந்த வயதிலேயே இறப்பதற்கான வாய்ப்பை 47% குறைப்பதாக கூறப்பட்டுள்ளது. டிமென்ஷியா என்னும் மறதி நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 38% குறைவதாகவும், மன அழுத்த பிரச்சினைக்கான வாய்ப்பு 22% குறைவதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இது தவிர புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய் ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளும் நடைபயிற்சி மூலம் குறைவதாக லான்செட் இதழில் வெளியான கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
11 ஆண்டுகளில் 1,60,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதல் தேசம் நடிகர் அப்பாஸ் 11 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வெள்ளித்திரையில் தோன்றியுள்ளார். மரியராஜா இளஞ்செழியன் என்ற அறிமுக இயக்குனர் அப்பாஸை மீண்டும் கோலிவுட்டுக்கு அழைத்து வருகிறார். பிரதீப் ரங்கநாதனின் உதவியாளரான இவர் ஜிவி பிரகாஷ்குமாரை நாயகனாக்கி புதிய படம் ஒன்றை இயக்குகிறார். லவர் திரைப்பட நாயகி ஸ்ரீகௌரி பிரியா நாயகியாக நடிக்கிறார். இதில் எதிர்நாயகனாக நடிக்க அப்பாஸிடம் பேசி சம்மதிக்க வைத்துள்ளார். அப்பாஸ் கடைசியாக 2014 வெளியான ராமானுஜன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆப்பிள் நிறுவனம் முதலாக மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 என்ற வரிசையில் தொடங்க உள்ள இந்த போன்களின் விலை $2,000, அதாவது $1,70,000 இருக்கும் என கூறப்படுகிறது. ஆப்பிளின் போட்டியாளரான சாம்சங் 6 ஆண்டுகளுக்கு முன்பே மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை களமிறக்கிய நிலையில் ஆப்பிளும் அதே பாதையில் செல்ல உள்ளது. ஐபோன் 10க்கு பிறகு வடிவமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்களுடன் கூடிய ஸ்மார்ட் போனாக இது இருக்கும் என கருதப்படுகிறது. மடக்கும் போன்களை ஆப்பிள் தாமதமாக களமிறக்கினாலும் அதுவும் ஒரு வர்த்தக யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது. முதியவர்கள் பலர் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சினை தனிமை. பரிவுக்காகவும் கனிவுக்காகவும் காத்திருக்கும் அவர்களுக்கு உதவ ஆஸ்திரேலியாவில் அபி என்ற AI ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. முதியோர் இல்லத்தில் உள்ள வயதானவர்களின் பேச்சுக்களை பொறுமையாக கனிவுடன் கேட்பதுதான் இந்த ரோபோவின் பணி. இது முதியவர்கள் பலருக்கும் பொழுதுபோக உதவுவதோடு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை இயந்திர மனிதராக பார்ப்பதில்லை, நண்பனாக பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்கள். முதியோர் இல்லங்களில் மிகவும் பொறுமையுடன் பணிபுரிய ஆட்கள் கிடைக்காத நிலையில் இந்த அபி மிகவும் உதவுவதாக கூறுகின்றனர் அவற்றை நடத்துபவர்கள். பிரிட்டிஷ் காலத்திய நார்த் பிளாக்கில் இருந்து உள்துறை அமைச்சக அலுவலகம் வெளியேற தொடங்கியுள்ளது. சுமார் 90 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்தின் முகவரியாக நார்த் பிளாக் இருந்தது. இனி அது கர்த்தவ்யாவில் உள்ள புதிய காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டாக மாறுகிறது. விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் உள்துறை அமைச்சகத்தில் பல அலுவலகங்கள் புதிய காமன் சென்ட்ரலுக்கு மாறத் தொடங்கியுள்ளன. புதிய அலுவலக வளாகத்தில் உள்துறை அமைச்சகத்திற்கு 347 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் புதிய அலுவலக வளாகத்திற்கு மாறிய முதல் நபர்களில் ஒருவர். சிவப்பு மணற்கல் கட்டடங்களால் ஆன நார்த் மற்றும் சவுத் பிளாக் ஆங்கிலேய ஆட்சியில் 1921ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. தற்போது அந்த கட்டடங்களில் இருக்கும் அலுவலகங்கள் அனைத்தும் வெளியேறிய பிறகு அவை அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளன. 30,000க்கும் அதிகமான கலைப்பொருட்களுடன் உலகின் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிரியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பில் 47 முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. நிதி, தொலைத்தொடர்பு மற்றும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முதலீட்டின் மூலம் வீட்டுமனைகள், போரினால் சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்தல், சுற்றுலா மேம்பாடு, மருத்துவமனைகள், பொழுதுபோக்கு தலங்கள் மற்றும் 3 சிமெண்ட் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட ஏராளமான வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் நாட்டின் 22 மாகாணங்களின் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டதோடு 4 மாகாணங்களில் பணி நேரம் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழலில் அங்குள்ள பல்வேறு மாகாணங்களில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டில் கடுமையான தண்ணீர் மற்றும் மின்சார பற்றாக்குறை உருவாகியிருப்பதால் 22 மாகாணங்களில் அரசு அலுவலகங்கள் முழுவதுமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் அதில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் லீக் சுற்றிலேயே மோதலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக இந்த ஆண்டிற்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் நடைபெறுவது கேள்விக்குறியானது. இந்த சூழலில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நடப்பாண்டிற்கான ஆசிய கோப்பை தொடரை நடத்தும் உரிமையை பெற்றுள்ள BCCI வேறு நாட்டில் தொடரை நடத்த ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
எனவே ஆசிய கோப்பை தொடர் துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரே குரூப்பில் இடம்பெறும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு அணிகளும் ஒரே சுற்றில் இடம்பெற்றால் அவை குரூப் சுற்றிலேயே மோத நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அதிகரிக்கும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் வெளியிட்டுள்ளார். மத்திய கால்நடைத்துறை அமைச்சருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் ஏபிசி விதிகள் எனும் தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளில் குறைபாடுகள் உள்ளதாகவும் நாய்க்கடி ரேபிஸ் பாதிப்பு கணக்குகள் குறைத்து காண்பிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மாநில வாரியான முக்கியத்துவம், நிதி ஒதுக்கீடு, பணியாளர்கள் நியமனங்களை செய்ய வேண்டும் எனவும் கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். வீட்டில் வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ள கிளிகளை கூண்டில் அடைத்து விட்டதாக தமிழக பெண்கள் மூவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிகளை கூண்டுகளில் அடைத்து வைத்திருந்த மூவரும் அவற்றை விற்பதற்காக இடுக்கி பேருந்து நிலையம் அருகே காத்திருந்தனர். அவர்களை கேரள வனத்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். 139 பச்சை கிளிகளை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பெண்களும் பொள்ளாச்சியில் நாடோடி பழங்குடியினத்தவரிடம் ஜோடி 100 ரூபாய் வீதம் கிளிகளை விலை பேசி வாங்கி வந்து 600 ரூபாய் வரை விற்று வந்தது தெரியவந்தது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான இடுக்கியில் கனமழை நீடிக்கிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2132 கன அடியிலிருந்து 4002 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 1867 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் அணையின் நீர்மட்டம் 130.10 அடியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து 130.90 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 4908 மில்லியன் கன அடியாக உள்ளது. மேலும் இடுக்கி மாவட்டத்தில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முல்லை பெரியாறு அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்து நீர்மட்டமும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி மாத கோவில் திருவிழாக்களில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஈரோடு ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் அதிக அளவில் விற்கப்பட்டன. புன்சை புளியம்பட்டி சந்தையில் ஆடுகளை வாங்க மக்கள் அதிக அளவில் திரண்டனர். குறிப்பாக கருப்பு ஆட்டுக்கிடாய்களுக்கு அதிக ஆர்வம் காட்டியதால் அவற்றின் விலை 2000 முதல் 3000 ரூபாய் வரை உயர்ந்தது. சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட ஆடுகளுக்கும் நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பருவநிலை மாற்ற விவகாரம் உலகின் இருப்புக்கே ஆபத்தான ஒன்று என்றும், எனவே அதற்கு ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டிய கடமை அனைத்து நாடுகளுக்கும் உள்ளது என்றும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு அடிபணிந்து அனைத்து நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் அந்நிறுவனம் அனுமதித்துள்ளது. புகை உமிழ்வு போன்ற கட்டுப்பாடுகளை பின்பற்ற தவறுவது சட்டமீறலாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நீதிமன்றம் கூறியுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச சட்ட நடைமுறைகளை பல நாடுகள் கடைபிடிக்க தவறி வரும் நிலையில் இத்தீர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தென்னாப்பிரிக்காவின் மிகவும் பிரபலமான விளையாட்டு சரணாலயங்களில் ஒன்றின் இணை உரிமையாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான FC கான்ட்ரைடி யானை மிதித்து கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசல் விரிகுடாவிற்கு அருகே உள்ள 27 ஏக்கர் வனவிலங்கு புகலிடமான கோண்ட்வானா தனியார் விளையாட்டு சரணாலயத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 39 வயதான கான்ட்ராடி வனவிலங்கு ஆர்வலர். சுற்றுலா விடுதிகளிலிருந்து யானைகள் கூட்டத்தை வழிநடத்த முயன்றபோது எதிர்பாராத விதமாக 6 டன் எடை கொண்ட யானை ஒன்று கோண்ட்வானாவை தனது தந்தங்களால் குத்தி பலமாக தாக்கி மிதித்துக் கொன்றது. பெண்களுக்கு மாதவிடாய் நிறுத்த காலகட்டத்தில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன் வெறும் அசௌகரியங்களை மட்டும் தராமல் இதய நோய்க்கான ஆபத்தையும் கணிசமாக அதிகரிக்கிறது என்று புதிய ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான ஆய்வு JCEM என்ற அமெரிக்க ஆய்வுதலில் வெளிவந்துள்ளது. அதில் இதுவரையில் மெனோபஸ் என்பது ஹார்மோன் மாற்றமாகவே அணுகப்பட்டு வந்துள்ளது. ஆனால் மாதவிடாய் நிறுத்தம் பெண்களின் உடலில் இன்ஃப்ளமேஷன் எனப்படும் அலர்ஜியை தூண்டலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெனோபஸ் காலகட்டத்தில் பெண்களின் உடலில் இந்த அலர்ஜி வெவ்வேறு வழிகளில் வெளிப்படலாம். மூட்டுவலி, கவனச்சிதறல், மறதி, சிந்தனையில் தெளிவின்மை போன்றவை இன்ஃப்ளமேஷனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். மெனோபாஸுக்கு பிறகு பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவதால் இதயத்தை பாதுகாக்கும் தன்மை குறைகிறது. இந்நிலையில் இன்ஃப்ளமேஷன் இதய நோய் அபாயத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தங்கள் உடல் எடை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவை முறையாக பராமரிக்க வேண்டும். உணவில் கவனம் செலுத்தி வயிற்று ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள்.
கர்நாடகாவில் தேர்தல் முறைகேடு நடந்ததற்கு தங்களிடம் ஆதாரம் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடு செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதித்ததற்கு 100 விழுக்காடு ஆதாரம் உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அந்த தொகுதியில் விரிவாக நடத்திய ஆய்வில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்ய அனுமதித்தது தெரியவந்ததாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து கோணங்களிலும் ஆய்வு செய்தால் இன்னும் எத்தனை முறைகேடுகள் அம்பலமாகுமோ என்றும் அவர் வினவியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் தவறுகளை அம்பலப்படுத்துவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நியாயமான, நேர்மையான தேர்தல்களை நடத்தவும் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கவும் உதவும் என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் பீகார் சட்டமன்றத்திலும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், 2 இடங்களில் பதிவு செய்தவர்கள், போலிகள், வெளிநாட்டவர்கள் என பலவிதமான வாக்காளர்கள் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதில் என்ன தவறு என்று தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுபோன்ற தவறுகள் முதலில் பீகாரில் சரி செய்யப்படும் என்றும் பிறகு மற்ற மாநிலங்களில் சரி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வெளிப்படையான விதத்திலேயே நடந்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் மோசடி தொடர்புடைய வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் யெஸ் வங்கியிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டது. மும்பை மற்றும் டெல்லியில் உள்ள 50 நிறுவனங்கள் மற்றும் 25 நபர்களைச் சேர்ந்த 35 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடைபெற்றதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை யெஸ் வங்கியிலிருந்து சட்டவிரோதமாக சுமார் 3000 கோடி ரூபாய் கடன் மாற்றம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது. அனில் அம்பானி குழும நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும்போது யெஸ் வங்கி கடன் நெறிமுறைகளை மீறியதாகவும் கடன் ஒப்புதல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமல் வழங்கியது போன்ற மோசடிகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. கடன் மோசடி தொடர்பாக செபி, தேசிய வீட்டு வசதி வங்கி, பாங்க் ஆஃப் பரோடா ஆகியவை அளித்த தகவல்களின் பேரில் சிபிஐ 2 வழக்குகளை பதிவு செய்திருந்தது. இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கொட்டித்தீர்த்த கனமழையால் 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல நிமிடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகளில் மண் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 150க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் சேதமடைந்துள்ளதாகவும் 232 இடங்களில் குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநிலத்தின் அவசர கால கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. 125க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் நிறைப்புத்தரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. ஆடி மாத பூஜைகள் நிறைவடைந்து நடை சாத்தப்பட்டதை தொடர்ந்து 18ஆம் படி நடைப்பந்தல், கொடிமரம் உட்பட அனைத்து பகுதிகளும் தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டன. இதையடுத்து வரும் 30ஆம் தேதி நடைபெறும் நிறைப்புத்தரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. ஆனி மாத பூஜைக்காக ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். இதற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மோகா அருகே உள்ள கிராமத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. பள்ளி முடிந்து வீடு திரும்ப முடியாமல் குழந்தைகள் மறுபுறத்தில் சிக்கி தவித்தனர். இதனை கண்ட இளைஞர்கள் 30க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கடக்க உதவுவதற்காக தங்கள் முதுகை பாலம் போல அமைத்தனர். மாணவர்கள், இளைஞர்கள் முதுகின் மீது ஏறி மறுபுறம் கடந்து சென்றனர். बहुत औखा भाई हाथ पे ना पैर धर दी चंगा चल चलो जी. டெல்லியில் 5 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலங்களவையில் MP ராம்ஜிலால் சுமன் டெல்லியின் குற்ற நிகழ்வுகள் குறித்து கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், காவல்துறையின் தகவலின்படி 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 2450 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு ஆண்டில் 504 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கட்டணமின்றி சுங்கச்சாவடிகளை கடக்கும் திட்டம் மாநில நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலைகளுக்கு பொருந்தாது என மத்திய அரசு மாநிலங்களவையில் விளக்கம் அளித்துள்ளது. இத்திட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் செயல்படுத்த உள்ளதாகவும், இத்திட்டத்தின் மூலம் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் வாகன நெரிசலை கணிசமாக குறைக்க முடியும் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மேலும் இத்திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய எக்ஸ்பிரஸ் சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மட்டுமே கட்டணமின்றி கடக்க முடியும் என கூறியுள்ளார். தேசிய பங்குச் சந்தையில் சிறு முதலீட்டாளர்களின் பங்களிப்பு 4 மடங்கு அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வைத்திருக்கும் சிறு முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை 1,46,000 அதிகரித்துள்ளது. இது முந்தைய காலாண்டில் 33,896 இருந்தது. இதற்கு NSEயின் பொது பங்கு வெளியீடு குறித்த முதலீட்டாளர்களின் ஆர்வமே காரணமாக கூறப்படுகிறது. முதலீட்டாளர்களிடம் ஆர்வம் அதிகமாக இருந்த போதிலும் தொடர்ச்சியான ஒழுங்குமுறை சவால்கள் காரணமாக NSEயின் பொது பங்கு வெளியீடு தாமதமாகி வருகிறது.